ஹலோ, காலிஃப்ளவர் குருமா என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வாட்டரை நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதில் காலிஃப்ளவரை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. சால்ட் அண்ட் டர்மரிக் பவுடர் போட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆனியன், கறி லீவ்ஸ், ஒரு க்ரீன் சில்லி எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டு சாட்டே பண்ணோன்னா சீக்கிரமாக வதங்கிடும். அவ்வளோதான். இதை வதக்கிட்டக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கொஞ்சம் லிக்விடியாக ஆட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அது சூப்பராக அந்த பச்சை வாசனைலாம் சீக்கிரமாக போயிடும். அதுக்கப்புறம் டொமேட்டோஸ் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். சால்ட்டு, டர்மரிக் பவுடர் அண்ட் ரெட் சில்லி பவுடர் இது எல்லாத்தையும் போட்டு முடிச்சக்கப்புறம் நம்ம வாட்டரில் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் ஸ்ட்ரெயின் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு ஒரே ஒரு மசாலா தான் ஆட் பண்ண போகிறேன், கரம் மசாலா. அவ்வளோதான், வேறு எதுவுமே நான் போடல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குருமாவுக்கு தேங்காய், ஊற வச்ச சுடு தண்ணியில் ஊற வச்ச முந்திரி பயிறு, அதுக்கப்புறம் சோம்பு இது எல்லாத்தையும் அரைச்சி இது கூட ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மின்ட் லீஃப், கொரியண்டர் லீஃப் போட்டு 2 விசில் விடுங்க. அதிகமாக விட்டால் குழஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் எடுத்து சாப்பிட்றதுக்கு. ரைஸ்க்கு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அல்டிமேட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு சாப்பிட்டிங்கன்னா. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். உண்மையாலுமே ஹரிபரியாக செஞ்சாலும் டேஸ்ட்டாக சூப்பராக சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை.